ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தானியேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்னென்று சொன்னால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 3 வாலிபர்களையும் எரிகிற அக்கினி சூளையிலே அவர்கள் தூக்கி போடப்படுகிறார்கள். ஆனால் அந்த அக்னி சூளை அவர்களை ஒரு சேதமும் படுத்தவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் 26ஆம் வசனத்தில், அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் என்று சொல்லப்படுது. அவர்களை அக்கினி சூளை ஒரு சேதமும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் அவர்களை அக்கினி சூளை நடுவிலிருந்து பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல அக்கினி சூளை நடுவிலே இருப்பது போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். கஷ்டங்கள், சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த 3 வாலிபர்களும் விடுவிக்கப்பட என்ன காரணம் என்று சொன்னால், முதலாவது, இவர்கள் கடவுளுடைய இறையாண்மையை அவர்கள் நம்பினார்கள். அவருடைய இறையாண்மையின் மீது இவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். இறையாண்மை அப்படின்னா என்ன என்று சொன்னால், உச்சபட்ச வல்லமை. அவருடைய அதுக்கு மேல் ஒரு வல்லமை கிடையாது. அதுதான் அதிகப்படியான வல்லமை. எனவே இவர்கள் அந்த வல்லமையின் மீது, அந்த அதிகாரத்தின் மீது இவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எனவே தான் அங்கே ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், ஒருவேளை விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் அதை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், அளவு கடந்த விசுவாசம் அவர்களை அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றி விட்டது. 2வது, அவர்களை தேவன் அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், எல்லோரும் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பொற்சிலையை வணங்கினார்கள். ஆனால் இவர்கள் 3 பேர் மாத்திரம் அந்த சிலையை வணங்காமல் நின்றார்கள். குனியும் உலகில் இவர்கள் மாத்திரம் தனித்து நின்றார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் நமக்கு எதற்கு இந்த பிரச்சனை, நாம் ஆளை போல ஊரோடு ஒத்து போய்விடுவோம் அப்படின்னு சொல்லி தவறுக்கு துணை போகிறவர்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் இருக்கிறவர்கள். இவர்களும் அதற்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் தனித்து நின்றார்கள். தன்னுடைய செயலிலே தனித்து காட்டினார்கள். அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அக்னி சூளை போன்ற சூழலிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகிலே நாம் தனித்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தனித்துவம், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்கின்ற அந்த தனித்துவ அடையாளம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நாம் எல்லோரும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே நாம் அதற்குரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாக, உலகத்தோடு இணைந்து வாழ்கிறவர்களாக அல்ல. நாம் மாம்ச இச்சைகளை வெறுக்கிறவர்களாக, உலக ஆசைகளை வெறுக்கிறவர்களாக, ஆடம்பரங்களை வெறுக்கிறவர்களாக நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த 3 வாலிபர்களும் உலகத்தோடு ஒத்து செல்லவில்லை. அத்தனை பேரும் அங்கே நேபுகாத் நேச்சர் நிறுத்திய பொற்சிலையை வணங்கிய போதும் இவர்கள் 3 பேரும் தங்கள் தேவனை தவிர வேறு எந்த ஒரு சிலையையோ எந்த ஒரு விக்கிரகத்தையோ நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லி அவர்கள் தனித்து நின்றார்கள். தேவன் அதை பார்க்கிறார். அவர்களுடைய தனித்துவத்தை அவர் பார்த்து அவர்களுக்கு அங்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். எனவே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை தனித்துவ அடையாளமாக இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழலும், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய நடக்கை எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். எனவே அருமையானவர்களே,
இரண்டாவது, அவர்களை விடுதலை செய்வதற்கு காரணம் அவர்களுடைய தனித்துவம். மூன்றாவது, அவர்களை ஏன் ஆண்டவர் எரிகிற அக்கினிச் சூளையிலிருந்து விடுவித்தார் என்று சொன்னால், தீமை செய்கிறவர்களோடு சேராமல் தங்களைப் போல ஒத்த எண்ணம் கொண்ட அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கி கொண்டார்கள். அந்த 3 பேருக்கும் ஒரு உறவு இருந்தது. என்ன உறவு என்று சொன்னால், 3 பேருக்கும் ஒத்த எண்ணம் இருந்தது. என்ன காரணம்? அவர்கள் 3 பேரும் ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம், அவரை மாத்திரமே பணிந்து கொள்வோம் என்கின்ற ஒத்த கருத்துடையவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, இன்று நாமும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ மனிதர்களோடு ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏக சிந்தை உள்ளவர்களாக நாமும் இருக்கும்போது, ஏக சிந்தை உள்ளவர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய உறவை வளர்த்து கொள்ளுகிற போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவருக்குரிய தேவ பக்திக்குரிய உறவுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான உறவுகள் அல்ல, உலக பிரகாரமான ஆசைகளை, இச்சைகளை கொண்டு வருகிற உறவுகள் அல்ல. தேவ பக்தி உள்ள உறவுகள், தேவனுக்கு பிரியமான உறவுகள், இவைகளோடு நாம் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது தேவன் அதிலே பிரியப்படுகிறார். இந்த 3 வாலிபர்களுக்கும் உள்ளே இருந்த ஒரு ஒற்றுமை என்ன என்று சொன்னால், நாங்கள் விக்கிரகத்தை வணங்குவதில்லை, சிலையை வணங்குவதில்லை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம், ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். எனவே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், 3 காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வல்லமையின் மீது நீங்கள் விசுவாசம் வையுங்கள். 2வது, நீங்கள் இந்த குனியும் உலகிலே நீங்கள் தனித்தவர்களாக இருங்கள். ஊரோடு ஒத்து போகாதீர்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தனித்துவ அடையாளத்தோடு ஒரு நல்ல கிறிஸ்தவ அடையாளம் உடையவர்களாக இருங்கள். 3வது, ஒத்த கருத்து உடையவர்களோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன ஒத்த கருத்து? தேவ பக்திக்குள்ள ஒத்த கருத்து, தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒத்த கருத்து. இப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தேவன் உங்களை எந்த விதமான இக்கட்டுகள், சூழ்நிலைகள், இவைகளில் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.